இப்போ அவர் உடல்நிலை சரியில்லை, என்னால் அரசியல முழுமையா பங்கேற்க முடியாது அப்படின்னா, அதுக்கப்புறம் எத்தனை படம் நடிச்சிட்டாரு? ஃபுல்லாவே ஆக்ஷன் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் படத்துல நடிக்காரு. அவருடைய அதெல்லாம் காரணமே கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்துருவோமோ அரசியல்ல வந்தா, நாம சினிமால உச்சபட்சமா ஹிட் அடிச்சுட்டே இருக்கோம், அரசியல வந்து நம்ம தோத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் பின்வாங்கினது. அதுக்கு 2 காரணம். ஒன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய சரியான ஒரு விமர்சனம். அதாவது நீ தமிழனா, நீ மராட்டி தானா, மராட்டிய மண்ணில் போயிட்டு கட்சி ஆரம்பி, எதுக்கு இங்க வந்து ஆரம்பிக்க? நான் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை ஆகணும்னு சொல்லி நான் சீமான் நாம் தமிழ் கட்சி எடுத்து வச்ச பயங்கரமான விமர்சனம். அதை தாண்டி பக்கம் திமுக மறைமுக மிரட்டல் தான். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா திமுக வந்து புதுசா ஒருத்தர வளர விடாத, எம்ஜிஆர் பட்ட படம் தெரியும்ல, ஸோ இன்னொருத்தர வர கூட நினைப்பாங்க. அதனால அவங்களுடைய மறைமுக மிரட்டலும் உண்டு. ஆனா நான் தமிழ் கட்சியோட விமர்சனம் எல்லாருக்கும் தெரியும். திமுகவோட மறைமுக மிரட்டல் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலா இவருக்கு தெரிஞ்சுட்டு ஆதவ், ஏன்னா ஆதவ் அங்கதானே இருந்தாரு. ஸோ அதனால அங்க என்ன பண்ணா தெரிஞ்சு இன்னைக்கு அதை ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு. இதான்